ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. என் வாலிப நெஞ்சும் உன் காலடி கெஞ்சும் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு. நீ கெஞ்சி கேட்கும் நேரம் என் நெஞ்சினோர மீரம் ஆச்சச்சு வச்சு காதல் வந்தாச்சு. இந்த பாட்டு வந்து 2001 வந்தது 12D அப்படின்ற படத்தில். இப்போ நிறைய படங்களில் வந்து வில்லனாக நடிக்கிற ஆக்டர் ஷாம் வந்து அப்போ சாக்லேட் பாய் ஹீரோ அவர். சரிங்களா? இந்த பாட்டை கேட்டாலே எனக்கு வந்து என் 10th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் தான் வரும். என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் கூட நான் வந்து வித் சாங் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் யுவர் ஹை ஸ்கூல் அப்படின்றதுக்கு நான் இந்த சாங்கை தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு இந்த பாட்டை கேட்டாலே டக்குன்னு என்னை கொண்டு போய் என்னோட 10th ஸ்டாண்டர்டில் விட்டுரும். ஏன்னா அப்போ தான் வந்து மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் வந்து அப்போ தான் அவர் கவனம் இறங்கியிருந்தார். ஸோ அப்போல்லாம் அவரோட மியூசிக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பெப்பியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் டீனேஜர்ஸாக இருந்த நாங்கள்லாம் வந்து பயங்கரமாக கிறுக்கு பிடிச்சி சுற்றிட்டு இருந்தோம் இந்த மியூசிக்கெல்லாம். அந்த டைமில் இந்த படத்தில் வேறு ஹீரோயின் ஜோதிகா வந்து ஷார்ட் சல்வார் நிறைய போட்டு வருவாங்க இந்த மூவியில். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த டைமெல்லாம் வந்து ஷார்ட் சல்வார் தான் பயங்கர க்ரேஸ். நாங்கள் ரெடிமேட்ஸும் தேடி தேடி போவோம். அண்ட் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணாலும் ஷார்ட்டாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். 10th வரைக்கும் நான் மதுரையில் நான் படித்த ஸ்கூலில் அதெல்லாம் போட்டு போகிறது ஒரு பிரச்சனையாக இல்லாமல் இருந்துச்சு. பட் வரலாறு சிறப்பு மிக்க ஸ்கூலான ஒரு ஸ்கூலில் நான் 11th and 12th படித்தேன். அங்கே வந்து நிறைய கல்ச்சர் காவலர்கள் இருந்தாங்க. அப்படியே அவங்க தான் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. பயங்கர கல்ச்சர் பாதுகாவலர்களாக அவங்க வந்து வளம் வந்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக வந்து விமன் ஸ்டாஃப் தான். ஏன்னா மெயின் ஸ்டாஃபுக்கு இதெல்லாம் பற்றி பெருசாக தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக வார்டன்ஸ் வந்து பொண்ணுங்க வந்து ஷார்ட் சல்வார் போட்டுட்டு வரதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தாங்கவே தாங்காது. அதில் ஒரு வார்டன் வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து பொண்ணுங்க கிட்ட சொன்னாங்க என்ன அப்படின்னா, இனிமே எவ்வளாச்சும் ஷார்ட் சுடி போடுங்கடி, நாங்கள் பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் பாருங்கடி அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக எங்களை பார்த்து சொன்னாங்க. நான் தான் யோசித்தேன், அந்த ஸ்கூலில் தான் நைட்டிக்கே துப்பட்டாவை போட்டு பின் பண்ண சொல்கிற அளவுக்கு நீங்கள்லாம் பெரிய கல்ச்சர் காவலர்கள். நீங்கள் நான் ஷார்ட் சல்வார் தானே, இதில் என்ன பிரச்சனை? நாங்கள் தான் துப்பட்டாவை போட்டு பின் பண்ணியிருக்கோமே, தொலைன்னு வேறு ட்ரெஸ் போட்டிருப்போம். அந்த டைம்லாம் அப்படியே பாடி ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் பெருசாக இல்லை. ஸோ இப்படி இருக்கப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு அப்போ புரியல, வயசு கம்மி இல்லை. இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா, பெண்களாகிய நாம் நம்மளோட மான மரியாதை கௌரவம்லாம் அந்த 1 or 2 inches டாப் வந்து கம்மியாக இருக்கிறதுல தான் வந்து இருக்குது. சரிங்களா? அது நீட்டமாக இருந்தால் அதெல்லாம் இன்டாக்டாக இருக்கும். ஒரு 2 inch டாப் சின்னதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மான மரியாதையெல்லாம் பாதிக்கப்பட்டது. அதனால தான் புரியாமல் போயிடுச்சு. பாவம் நான்.